ஃபைனலா எலான் மஸ்க் தன்னோட 10 வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு ஹியூமன் பிரெயின்ல நியூராலிங்கோட சிப்பை இன்ஸ்டால் பண்ணிருக்காரு. அது சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் எலான் மஸ்க் இதை பத்தி சொல்லும் போது நிறைய பேருக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. பட் எலான் மஸ்க் இதை எப்படியும் செஞ்சு முடிச்சிருவாருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவரோட பாஸ்ட் ரெக்கார்ட் எடுத்து பார்க்கும்போது சொல்லி செய்யறது அவரோட ஸ்டைலே. பட் இது எலான் மஸ்கோட ப்ராஜெக்டாகவே இருந்தாலும் ஹியூமன் பிரெயின் வரும்போது நமக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏன்னா இதோட இம்பாக்ட் ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்னு தெரியாது. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இதை பண்றது எலான் மஸ்க். எலான் மஸ்கோட வாழ்க்கை வரலாறு படிச்ச எல்லாருக்குமே தெரியும், மற்ற பிசினஸ் மேன் மாதிரி எலான் மஸ்க் பணத்துக்காக எந்த வேலையும் செய்ய மாட்டார். பட் எக்ஸ்பர்ட் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, இது சாதாரண மக்களை காட்டிலும் கண் பார்வையற்றவங்களுக்கும் உடல் ஊனமற்றவர்களுக்கும் கை அசைக்க முடியாத பேரலைசிஸ் ஆன மக்களுக்கும் இது பெரிய அளவுல உதவி செய்யும்னு எதிர்பார்க்கறாங்க. புதிய கண்டுபிடிப்புகள் நடைமுறைக்கு வரும்போது பல ஆர்கியூமெண்ட் நடக்க தான் செய்யும். கம்ப்யூட்டர்ஸ், மொபைல்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி இதுலயும் நன்மைகளும் இருக்கு, சில அபாயங்களும் இருக்கு. இதுல வருத்தமான விஷயம் என்னன்னா, இந்த கண்டுபிடிப்புக்காக 1000க்கும் மேற்பட்ட விலங்குகள் கொல்லப்பட்டிருக்கு. எப்படியோ ஃபியூச்சர்ல விலங்குகள்கிட்ட கம்யூனிகேட் பண்ற அளவுக்கு டெக்னாலஜி வரதான் போகுது. அப்ப இது எல்லாத்துக்கும் நம்ம மன்னிப்பு கேட்டே ஆகணும்.